பாத்திரக்காரன் யோசேப்பை பற்றி முழு விவரமும் பார்வோனுக்கு சொல்லி இருக்கிறான் இல்லையா? மறுபடியும் அவன் அதையே கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண பார்வோன் விரும்பல. அதனால பார்வோன் யோசேப்பை பார்த்தவுடன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதற்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சரியாக சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று பார்வோன் கூறுகிறான். அதற்கு யோசேப்பு என்ன சொல்றான்? வாசிப்போம் 16ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். யோசேப்பு என்ன சொல்றான்? நான் அல்ல, தேவனே உங்களுக்கு மங்களமான நல்ல உத்தரவை உங்களுக்கு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தன் தேவன் மேல முழு விசுவாசத்தையும் வைக்கிறான். அந்த சொப்பனத்துக்கு யாராலதான் விளக்கம் சொல்ல முடியும்னு யோசேப்பு நம்புறான். கர்த்தரால மட்டும்தான் சொல்ல முடியும்னு யோசேப்பு முழு நிச்சயமாய் நம்புறான். அததான் பார்வோன் இடத்திலும் சொல்றான், நான் அல்ல, தேவனே அதை சொல்ல வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு. இதுக்கப்புறம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை வாசித்தோம்னு சொன்னா, அதுல ஃபுல்லாமே பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை விளக்கமாக யோசேப்புக்கு சொல்றதுதான் பார்க்க முடியும். இந்த 2 சொப்பனத்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்.